Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று பேச வந்துள்ளேன். ஃபஜர் தொழுது முடித்த பிறகு முஸல்லாவில் அமர்ந்து வலது பக்கம் அல்லது இடது பக்கம் திரும்பி அமர்ந்து கொள்வார்கள். அன்னாரின் தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை உபதேசம் செய்வார்கள். சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது தோழர்களிடம் உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். யாராவது கனவு கண்டதை விவரித்தால் அதற்கு நபி அவர்கள் விளக்கம் கூறுவார்கள். அதன் பிறகு பல்வேறு விஷயங்களை பேசப்படும். சில வேளைகள் தோழர்கள் கவிதம் கூறுவர். சில வேளை தமாசான விஷயங்களை பேசிக் கொள்வார்கள். நபி அவர்கள் அதை கேட்டு புன்முறுவல் செய்வார்கள். சிறிது நேரம் கழிந்து 4 அல்லது 8 ரகாத்துகள் லுஹா தொழுகை தொழுகுவார்கள். பிறகு வீட்டு சென்று வீட்டு வேலைகளை செய்வார்கள். கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள். செருப்பு கிழிந்ததால் அதையும் சரி செஞ்சு கொள்வார்கள். பால் கலைப்பார்கள். லொஹர் வரை இவ்வாறான ஏதாவது வேலைகளை செஞ்சு கொண்டிருப்பார்கள். அசர் தொழுவிட்டு தமது துணைவர்களிடம் வீடுகளை சென்று நலம் விசாரிப்பார்கள். சிறிது நேரம் அங்கே இருப்பார்கள். கடைசியாக ஒரு துணைவியர் வீட்டில் தங்கி விடுவார்கள். அன்பும் துணைவர்கள் அவரவர்கள் வீடுகள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்து விடுவார்கள். மக்ரிபிலிருந்து இஷா வரை அங்கே இருப்பார்கள். ஒருவர் மனம் உருகுவார்கள். மகிழ்ச்சியான பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். இஷாவுடைய வாக்கு சொல்லப்பட்டவுடன் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எடுத்து சென்று விடுவார்கள். துணைவர்கள் அவரவர்கள் வீடுகளை சென்று விடுவார்கள். பிறகு நபி அவர்கள் இஷா தொழுது முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து முறுக்கி விடுவார்கள். அன்னலார் இஷா தொழுகை பிறகு பேசுவதை விரும்ப மாட்டார்கள். தூங்க ஆரம்பிக்கும் முன் குர்ஆனில் ஏதாவது சூறாக்களை அவசியம் ஓதிக் கொள்வார்கள். மேலும் இந்த துவாவை ஓதிக் கொள்வார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா. பாதிரவு கழிந்த பிறகு விழித்தெழுந்த இந்த துவாவை ஓதிக் கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாதனா வ இலைஹி நுஷூர். பிறகு தலைமாடில் வைக்கப்பட்டிருந்த மிஸ்வாக்கை எடுத்து பற்களை துலுக்குவார்கள். உலு செய்வார்கள். மேலும் வீட்டிலேயே தஹஜ்ஜத் தொழுவார்கள். நபி அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகை தொடர்ந்து தொழுது வந்தார்கள். ஒரு பொழுதும் விட்டதில்லை. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் சாஞ்சி வலது கன்னத்தில் வைத்து படுப்பார்கள். பயணத்தில் எங்காவது உறங்குவதாக இருந்தால் வலது கை இருக்க வைத்து அதில் தமது கன்னத்தை வைத்து உறங்குவார்கள். எனவே ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.